இசைக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படுவாங்க, வயிற்றுக்கும் இங்கே ஈயப்படும். சாப்பாடு இருக்குது, டின்னர். இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு சாப்பாடு இருக்குது, எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போனோம். எனக்குன்னு சொன்னது தானே சேர்த்து நானும் தானே. ஏன்னா அவன் சொல்லுவான், நீ தான் அனௌன்ஸ் பண்ண உனக்குமா போ அப்படின்னு. அப்படின்னா அவரை வீட்டில் அப்புறம் போய் எழுப்பி தோசை ஊற்றி சொல்லணும், அது நானே ஊற்றிக்கணும், அது வேறு விஷயம், என் குடும்பம். அதனால் எனக்கும் சேர்த்து சாப்பாடு இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டு போனோம். இது அன்னைக்கு இருந்த பாட்டு, இன்றைக்கி இருக்கிற பாட்டு ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது சார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆக மக்கள் இன்றைக்கி வச்சுருக்கிற தலைப்பு புதுசாக இப்போ நிறைய பாட்டுலாம் வித்தியாசமாக வந்துருச்சு. இந்த கானா பாட்டு வேறு வந்துருச்சு. கானா பாட்டு இல்லாமல் சினிமாவே கிடையாது. அது இப்போ ஒரு அட்டக்கத்தின்னு ஒரு படம், அவன் காதலிச்சிட்டே இருக்கிறான் நான் ஸ்டாப். அவன் இந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு அந்த பொண்ணு போயிட்டே இருக்கிறான்பா, அவன் தான் சூப்பர். இது காதலிச்சு ஃபெயிலியர் ஆனால் தூக்கு மாட்டி சாப்பிட்றாங்களா, அவன்லாம் முண்டோம். அவன் யாரு கட்சாலும் காதலிக்கிறான். அட்டகத்தின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பஸ்ஸில் பாடிட்டு போகிறான். ஆடி போனா பணி அவ அணமய குந்தாவணி, ஆடி போனா பணி அவ அணமய குந்தாவணி, கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கடை மாமணி, ஆடி போனா பணி அவ அணமய குந்தாவணி, பாம்பாக பல்ல காட்டி பொத்துறா பாவாட ராட்டினமா வந்து சுத்துறா, ஆடி போனா பணி அவ அணமய பூந்தாவணி. முன்னால நான் வானுக்கு பறந்தேன், முன்னால நான் நேரத்தில் எழுந்தேன், முன்னால நான் தூக்கத்தில் கூட சிரிக்கிறேன், மண்ணந்தா இருந்தவனானே கற்கண்டு பார்வை பார்த்தா முன்னால நான் காணாமல திரிகிறேன், சேர்ந்து வாழும் காணோம் அடிங்கடாம் நாட்டு தோளும் வேணும், சேர்ந்து வாழும் காணோம் அடிங்கடாம் நாட்டு தோளும் வேணும், ஆயாண்டி கேடி நீதாயங்கோடி மாநில காத்தாடி, ஆடி போனா பணி அவ அணமய குந்தாவணி. இன்னைக்கு இந்த புதுசு, அன்னைக்கு ஆரம்பிச்ச பழைய பாட்டு, இன்னைக்கு இருக்கிற புது பாட்டு, ரெண்டுமே மக்கள் மனம் கவர்ந்த பாட்டு தான். இதுல மக்கள் மனம் கவர்ந்த பாடல் அன்றைய திரைப்பட பாடலா அல்லது இன்றைய திரைப்பட பாடலா, இதுதான் தலைப்பு. ஏன்னா நம்ம ஒரு சந்தோஷமான நிகழ்வுல சேர்ந்துருக்கிறோம். அதனால மக்கள் மனம் கவர்ந்த பாட்டு எது, அன்றைய திரைப்பட பாட்டா இன்றைய திரைப்பட பாட்டா, இதுதான் தலைப்பு. இதில் பல இசையமைப்பாளர் சொன்ன பல ராகங்கள் எத்தனையோ இருக்குது. தாய் ராகம், கிளை ராகம்னு இசை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. பாடல்கள் நிறைய ராகங்கள் இருக்குது. இதில் பூபால ராகம்னு ஒன்று இருக்குது. இந்த பூபால ராகத்தை பாடினா பொழுது புலருமா, பூபால ராகம் பாடினா பொழுது புலரும். நீலாம்பரி ராகம்னு ஒன்று இருக்குது, அது பாடினா தூக்கம் வரும். அமிர்தவர்ஷினி ராகம்னு ஒன்று இருக்குது, அது பாடினா மழை வரும். புன்னாகவராளி ராகம்னு ஒன்று இருக்குது, அது பாடினா பாம்பு வரும். இப்போ இவர் ஒரு ராகம் பாடுவார், பயங்கர பிரச்சனை வரும். இல்லை சொல்கிறேன் பொதுவாக. ஆனால் இப்படி ராகங்கள் நிறைய இருக்குது. அது எதுக்கு ஒரு ஒரு காலங்களில் பாடுவாங்க. இப்படி பல ராகங்களில் பல இசையமைப்பாளர்கள் பல பாடகர்கள் பாடி இன்றைக்கி திரை இசை ரொம்ப பேசப்படுது. அதனால் மக்கள் மனம் கவர்ந்த திரை இசை பாடல்கள் எது, அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்களா? அன்றைய பாடல்கள் தான் மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் என்று நல்ல அறிவுரையோடு செய்திகளை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறவர் அரசு பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய அன்பு சகோதரர், நாடகத்துறையில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிற ஒரு நடிகர் மற்றும் பாடகர், பேச்சாளர், எங்கள் அன்பு சகோதரர் ராமமூர்த்தி பாண்டிச்சேரி. எழுந்து கும்பிடுங்க, உட்காருங்க. அப்புறம் இருங்க நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒருத்தவங்க இருக்காங்க, இல்லை அன்றைய பாடல் அல்ல, இன்றைக்கு இருக்கிற பாட்டு தான் இளைஞர்களையும் ரசிகர்களையும் கவரக்கூடிய பாட்டு, இன்றைக்கு இருக்கிற பாட்டு தான் சார் அப்படின்னு அதை பற்றி பேசுகிறதுக்காக புதுவையில் இவர் நம்ம தாகூர் கலைக்கல்லூரி மாணவர் தான். புதுவையில் இங்கே நம்ம இந்த பாரதிதாசன் கல்லூரியில் படித்த மாணவி, இப்போ அங்கே பிரின்ஸிபால் கூட இங்கே இருக்காங்க. மாணவி ரொம்ப நல்ல ஒரு கவிஞர். தொலைக்காட்சியில் நீங்கள் எல்லா லோக்கல் தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கலாம். அங்கே பிளாட்டு வாங்க, இந்த ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிடுங்க சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்களே. இவங்க தான் தனம் நெக்ஸ்ட்டில் பொருள் வாங்க, டிவி வாங்க. ஆனால் இவங்க வாங்க மாட்டாங்க.
அப்புறம் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி. ஆனால் நல்ல விளம்பரம் கொடுப்பாங்க. எல்லாம் அருமையான குரல் வளத்தோடு விளம்பரம் தரக்கூடியவங்க. கவிஞர், நல்ல பாடகர், பழகுதற்கினிய அன்பு சகோதரி பாண்டிச்சேரி உமா, இவங்க இன்றைய பாட்டு. இந்த இசைக்கலைஞர்கள் பற்றி தமிழ்நாடு முழுக்க, நான் வெளிநாடு போனாலும் என் கூட வரக்கூடிய இசைக்கலைஞர்கள் அற்புதமான இசைக்கலைஞர்கள். இசைக்காக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் என்று ஒரு சிலரையே குறிப்பிடலாம். அப்படி இசைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இசைக்கலைஞர்கள், குறிப்பாக முன்னாள் தாகூர் கலைக்கல்லூரி மாணவர், என் கூட பேட்ச் 85ல் பிஏ சேர்ந்து எம்ஏ வரைக்கும் நாங்கள் ஒன்றா படித்தோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நெருங்கிய சிநேகிதர்கள். என்னுடைய கழுதகை நண்பர், ரொம்ப அருமையான இசைக்கலைஞர். கீபோர்டு சும்மா குறைஞ்ச காலத்திலே கற்றுக்கிட்டார். குறைஞ்ச காலத்தில் கீபோர்டு கற்றுக்கிட்டு இன்றைக்கு பாண்டிச்சேரியில் கீபோர்டுனா அந்த பாட்டை ரியலாக நம்ம என்ன பாட்டு, நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் என்ன பாடுறேன்னு எனக்கே தெரியாது. நான் எதையோ பேசிக்கிட்டு இருப்பேன், பிளான் பண்ணியெல்லாம் பாடுறதில்ல. திடீர்னு ஒரு பாட்டு பாடுவேன், அந்த பாட்டுக்கு டக்குன்னு பிஜிஎம் வாசிப்பார். அது ஸ்கேல் என்னன்னு கண்டுபிடிச்சி, நான் ஸ்கேலில் பாடுறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ஸ்கேல் கண்டுபிடிச்சி வாசிப்பார். அப்படி ஒரு அற்புதமான கலைஞர். என் கூட பள்ளியிலிருந்து கல்லூரி வரை படித்த தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் மாணவர் ஆசிரியர் வாசு, கீபோர்டு. இவர் ரொம்ப அற்புதமான கலைஞர். தபேலா பாருங்கள், விளையாடுவார் தபேலாவில். அற்புதமான கலைஞர். எந்த பாட்டு பாடினாலும் அது எதிர்நடையா திஸ்ரமா எதுவாக என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு அப்படியே வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். தபேலாவில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக தபேலா சின்ன வயசுலேருந்தே வாசிக்கிறார். அற்புதமான கலைஞர். நோயல். இந்த பேட் இருக்குது பாருங்கள், இது இல்லைன்னா இப்போ கச்சேரி கிடையாது. இதை வச்சே கச்சேரி ஓட்டிடுறாங்க. அப்போலாம் ட்ரம்மெல்லாம் இருக்கும் பாருங்கள். ராஜேந்திர காலத்து படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராஜேந்திர படத்தெல்லாம் 10 ரோட்டோ வச்சு டர்ர டும்னு அடிப்பாங்க. இப்போ அந்த டர்ரட்டட்டாவெல்லாம் ஒரு டொரட்டோட்டாக்குள்ளே போட்டாங்க. இப்போ காலம் ரொம்ப முன்னேறி போச்சு. செல்ஃபோன் முத அறிமுகப்படப்போ பிபிஎல்லில் போட்டாங்க. செங்கல் மாதிரி இருக்கும், கொத்தனார் கையில் மட்டும் எடுத்து வச்சு சுண்ணாம்பு பூசிடுவார். அவ்வளோ பெரிய செல்ஃபோன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இதை விட சின்ன செல்ஃபோன்லாம் இருக்குது. அது மாதிரி அந்த ட்ரம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேடில் போட்டிருக்காங்க. இந்த பேடு அருமையாக வாசிக்கக்கூடிய தம்பி பிரபு. இந்த ஆடியோவோட வலிமை நான் என்ஜிஎல் ரவி சார்கிட்ட சொன்னேன். ஆடியோ ரொம்ப அவசியம், சாதாரண மைக் செட்டில் பண்ண முடியாது, ஆடியோ ரொம்ப முக்கியம்னு. இந்த ஆடியோட முக்கியத்துவம் உங்களுக்கு இப்போ புரியும். ஏன்னா கணீர்னு உங்கள் காதில் வந்து விழணும்னு சொன்னால் இந்த ஒளி அமைப்பு, இது சக்தி கணேஷ் ஆடியோவிலேருந்து தம்பி சேகர் வந்திருக்காரு, ஒரு அருமையான கலைஞர். உங்கள் எல்லாருக்கும் தாகூர் கலைக்கல்லூரி படித்த முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நம்ம ராஜன் சார் உட்பட அந்த டீம் அத்தனை பேருக்கும் நான் அப்புறமா ஹானர் பண்ணுற தீர்ப்புக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, முதல்ல மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் அன்றைய பாடல்கள் தான் அப்படின்னு பேச வாங்க. ராமமூர்த்தி. ஏம்பா அந்த சொப்பன சுந்தரி காரை இப்போ யார் வச்சிருக்கா? சரி. நாள்தோறும் கல்வி கற்கும் ஆர்வம் வேண்டும், நல்லுடலை வைரம் போல் ஆக்கல் வேண்டும், சீரோடும் பெற்றோரை காத்தல் வேண்டும், தெய்வம் போல் ஆசானை மதித்தல் வேண்டும், யாரோடும் அன்பு செய்து வாழ்தல் வேண்டும், அருந்தமிழை உயிர் போல காத்தல் வேண்டும், பூவோடு சேர்ந்த நாரை போலே பெரியோரின் நலம் சேர்ந்தே உயர்தல் வேண்டும். எனக்கு இந்த மேடையிலே இந்த அளவிற்கு ஒரு துணிச்சலை தந்த தாகூர் கலைக்கல்லூரி தமிழாசிரியர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் சொன்னார்கள், உடன் படித்தவர்கள் எல்லாம் குடும்பமே என்னுடைய தாகூர் கலைக்கல்லூரியில் படித்தவர்கள் தான். அதே போல என் உடன் பிறந்த 6 சகோதரர்களும் தாகூர் கலைக்கல்லூரியில் படித்து இன்றைக்கு நல்ல பதவியிலும் பணியிலும் செம்மாந்து இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் தாகூர் கலைக்கல்லூரியை நினைத்து நெகிழ்ந்து பார்க்கிறேன். நடுவர் அவர்கள் பெரும்பான்மை குறித்து அனைத்து விஷயங்களையும் சொன்னார். மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய நடமாடிட்டு இருக்குது. அரசியல்வாதியா நீங்க? மெஜாரிட்டி மைனாரிட்டி அரசியல்வாதி மாதிரி இவ்வளவு நேரம் பேசின நடுவர் அப்படித்தானே பேசுதானே ஆகணும். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல அரசு பணியாளர், பல மேடைகளிலே இந்த பாட்டு மன்றத்தை நடத்தி புகழ் பெற்றிருக்கின்றீர்கள். இதெல்லாம் பெரும்பான்மை தான். ஆனால் சிறுபான்மையாக வீட்டில் அடி வாங்குவது, மற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவது, இதையெல்லாம் நீங்கள் சொல்லித்தானே தெரிகிறது. அதே போல பெரும்பான்மையான பாடல்கள் எந்த காலகட்டத்தில் நம்முடைய மனம் கவர்ந்ததாக இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் அது பழைய பாடல்கள் தான்.
ஏன்? ஏன்னா மனம் கவர்ந்த பாடல்னு சொன்னாலே அதுல கருத்துக்கள் இருக்கும். அதான் அந்த கருத்துக்களை மக்களுக்கு போய் சேர்ப்பதற்காக எளிமையாக வடிவமைக்கின்ற இசையும் உடன் வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் சமுதாய கருத்துக்களை எல்லாம் இலக்கியத்தின் வழியாக கவிதைகள் வழியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு காலம் மாற மாற வேகமான சூழ்நிலையில் திரை இசை பாடல்களாக இதை கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்ற காலகட்டத்தில் பழைய திரை இசை பாடல்கள் அருமையான கருத்துக்களை எல்லாம் கொடுக்கின்றன. இன்றைக்கு நாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம், பிரிந்து மீண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். அதை பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. கவியரசன் சொல்லி இருக்கின்றான் பாருங்கள், அந்த வரிகள் கூட கொஞ்சம் பொய்யாகி விட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது. எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, இந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, இந்த நாளை அந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை அந்த நாளில் மறந்து போவோமோ, இல்லம் கண்டு பள்ளி கொண்டு மகிழ்ந்திருப்போமோ, மகிழ்ந்திருப்போமோ, பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பிரிந்து செல்கின்றோ நாம் பிரிந்து செல்கின்றோ. அருமை அருமை அருமை. ஒரு நட்பு ஆராய்ச்சிக்கும் நட்பு பிரிதலுக்கு கூட அருமையான கருத்துக்களை அழகாக சொல்லி இருக்கின்றார். கல்லூரியில இந்த மரத்துக்கு மரம் தாவி தாவி குதிப்பமே, அதில் அழகா கண்ணதாசன் அதுலேயும் சொல்லுவாரு, குரங்குகள் போனே மரங்களின் மேலே தாவி திரிந்தோயே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, புலிகளை போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து வாழ்ந்து வந்தோமே, வாழும் நாளில் இன்பம் கண்டு மகிழ்ந்திருந்தோமே, நாம் மகிழ்ந்திருந்தோமே. அருமையான பழைய ஞாபகத்தெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்குறோம். நிச்சயமாங்க. அது டிஐசியில் உள்ள நுழையும் போதே அந்த மதில் இருக்குல்ல, ஆமாம், அதில் நம்ம முருகன் எல்லாம் நம்ம குரூப்லாம் உட்காந்துருக்கோம். அதில் வேற என்னை ரேக்கிங் பண்ண கூப்பிட்டாங்க எனக்கு சீனியர்ஸு. நான் இப்போ இந்த இது ஜேடிஎஸ் இருக்குல்ல, ஜேடிஎஸ்ல படிச்சுட்டு பக்கத்துலேயே சேர்ந்துட்டேன். ஆமாம். அன்னைக்கு வாசு வரல, நான் என்னை ரேக்கிங் பண்ண கூப்பிட்டாங்க. இங்கே வா, உன் பேர் என்னடா? நம்ம சீனியர்ஸ்லாம் வேப்பிலை எடுத்துகிட்டு ஓடணும். வேப்பிலை எடுத்துகிட்டு ஓடணும், சட்டையை கட்டி தலையில் கட்டிட்டாங்க. அது வரலையும் பொறுத்திருந்தேன். ஏன்னா லாஸ்பேட்டில் கீழே இறக்கத்தில் நான் 9 வருஷம் அங்கேயே படித்ததால் நிறைய ரவுடி குரூப் நமக்கு தெரியும். இந்த விஷயத்தை நான் கடைசி வரைக்கும் சொல்ல, சட்டை அவருக்கு வரல இருந்தேன். அதுக்கப்புறம் ஆடை இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கல, லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு அளவு தான் பார்த்தேன், நீங்கள் எல்லாம் ரேக்கிங் பண்ணுவீங்க, நான் ஜூனியர் தான், நீங்கள் சீனியரு, ஆனால் நீங்கள் கீழே இறங்கி போக மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் கீழே, என்னடா அவன் இப்படி மிரட்டுறான் அப்படின்னு ஒரு சீனியர், யார் அவர் பேர் சொல்ல மாட்டேன், இப்போ எனக்கு தெரியும், ஏன்னா அவன் இப்படி மிரட்டுறானார். என்னடா சரி நீ செய்ய மாட்டியா, நீங்கள்லாம் கீழே இறங்கி போக மாட்டீங்க, நாவகுளத்து வழியாக தப்பிச்சு போனால் தான் உண்டு, கீழே இறங்கி போக மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாரையும் உதைப்பேன் நான். அப்படியே சொன்னேன். ஏன்னா இப்படி சொல்கிறான், அப்போ ரேக்கிங் வேணாம், உங்களுக்கு வேறு என்ன தெரியும், நாங்கள் எனக்கு பாட்டு பாட தெரியும், பாட்டு பாடுறான் நாங்கள். அப்போ பாட்டு பாடினேன், நம்ம நல்லா பாடுறான்டா விட்றா அப்படின்ட்டாங்க. அதுலேருந்து சீனியர்ஸ்லாம் மறுநாள் என்னை பார்த்தா, அவங்க ஃப்ரீ பீரியட்னா எல்லா பீரியடும் ஃப்ரீ தானே, அவங்களுக்கு எல்லா பீரியடும் ஃப்ரீ தான். எப்போ பார்த்தாலும் கேன்டீனில் ஒரு 7 பேர் இருப்பானோ சீனியர்ஸ்லாம். அவங்க ஆனால் எனக்கு டீ வாங்கி தருவாங்க. நாம் அப்போ கொஞ்சம் அவ்வளோவா காசு இல்லாத ஒரு குடும்பம். காங்க அந்த பையன் நல்லா பாட்டு பாடுவானு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சமோசாவும் டீ வாங்கி தருவாங்க. அதை கொஞ்சம் சாப்பிட்டோன்னாக்கா எனக்கு என் பொழுது போயிடும். அப்போ நான் கிளாஸுக்கு போகணுன்னு, போய் என்னடா பண்ண போகிறேன் சார், ஃபஸ்ட் இயர் சார், படிக்க விடுங்க சார், நான் ஏழை குடும்பம். அப்புறம் போய் பொறுப்பாக படித்தேன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் பிஜி வரைக்கும் அங்கே ஒழுங்காக படித்தேன்னு சொல்ல முடியாது, படித்தான் அவ்வளோதான். இப்போ எல்லாம் படித்தேன்னு தானே சொல்கிறாங்க, ஒழுங்காக படித்தேன்னு சொல்கிறாங்களா? ஏன் தேவையெல்லாம் பேசிட்டீங்க? நீங்கள் பேசுங்க. அதாவது நடுவர் அவர்களே, நீங்கள் வந்து மிரட்டி தப்பிச்சுக்கிட்டீங்க. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை.
ஏன்னா என்னுடன் பிறந்த 6 பேர் அந்த கல்லூரியில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, நாங்கள் படிப்படியாக அந்த சட்டையை மாற்றி போட்டுக்கிற மாதிரி பெரியவர் இருக்கும்போது 2வது நபர் தப்பிச்சிட்டாரு, அதுக்கடுத்து 3வது நபர் 2வது நபர் இருந்ததுனால தப்பிச்சிட்டாரு. இப்படியே படிக்கட்டு மாதிரி வந்து நாங்களும் தப்பிச்சுக்கிட்டோம். ஸோ யாராவது எங்களுக்கு முன்னாடி இருந்ததுனால ஒரு ஆள் நாங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டோம். உங்களை மாதிரி ரவுடிசம் பண்ணியெல்லாம் நாங்கள் தப்பிக்கல. ரவுடிசம் நான் பண்ணலங்க, தெரிஞ்சவங்க பண்ணாங்க. அப்படி எங்களுடைய செட்டு இன்றைக்கு ஈஸ்ட் கோஸ்ட் எஜுகேஷன் சென்டர் நடத்துகின்ற வேலுத்தேவனை வந்து நான் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு தைரியத்தையே அந்த கல்லூரியில் வந்து உடன் இருந்து கொடுத்தவர். நல்ல விஷயங்களுக்கெல்லாம் போராடணும். எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்திலேயே வினாத்தாள் இருந்தது, அதெல்லாம் வந்து தமிழில் மாற்றணும்னு ஒரு போராட்டம்லாம் நடத்திட்டு இருந்தோம். அப்போ அப்படி இந்த மாதிரி நியாயமான போராட்டங்கள் நடத்தும் போது எங்களை கூப்பிட்டு அறிவு புகட்டி ஆசிரியர்களோடு அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஐயா ஏமுராஜன் போல இருக்கின்றவர்கள் அன்றைக்கு அனுபவத்தை புகட்டினார்கள். நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி இதற்காக போராட்டம் நடத்துகிறீர்களா, பரவாயில்ல, நியாயமானது, அர்த்தம் இல்லாமல் போராட்டத்தை நடத்துவதோட இது நியாயமானது அப்படின்னு சொன்னேன். அதே போல அந்த அனுபவங்களை தரக்கூடியதாகவும் பழைய பாடல்கள் இருந்து அதுல கருத்தை சொல்றீங்க. ஒரு கேள்வியும் பதிலும் வர மாதிரி எல்லாம் பாட்டு இருக்கு பாருங்க இந்த காலத்துல. எப்படி? ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உத்தவங்க மற்றவங்க மத்தியிலே, ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உத்தவங்க மற்றவங்க மத்தியிலே, ஒன்னாகி உறவுமுறை ஒன்னாகி உறவுமுறை உண்டாகும் முட்டாளே ஒருவர் கையை மற்றொருவர் பிடிக்கலாமா, இதை உணராம அம்பலங்க துடிக்கலாமா, மாமா 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 கேள்வி கேட்டாங்க. அடுத்தது இவர் பதில் சொல்லணும். நாடறியும் உன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே, நாடறியும் முன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே, தாடை காட்டி ஆசை மூட்டி தாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாம பாட்டு பாடி ஒரு தக்கராமா, உள்ள நிலை தெரிந்தும் இந்த மூச்சு பேசலாமா, ஏமா 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 ஏமா. அருமை அருமை. ஒரு ஊரறிய நாடறிய பந்தலில் நமக்கு உத்தவங்க மற்றவங்க மத்தியில் கல்யாண மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலி கட்டின பிறகுதான் மேல கை வைக்கணும். அது அப்படிதான் இருக்கணும், அவங்களுடைய ஆசை, தமிழர் பண்பாடு. சரி, நான் அப்படியே வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் தூண்டிட்டீங்களே அப்படின்னாங்க. நீங்க பேச முடிங்க. ஆக ஒவ்வொரு தலைப்பிலும் கூட நாம வந்து பழைய பாடல்களை எடுத்துக்கலாம். ஏன் இன்னைக்கு இருக்கிற பாட்டு அப்படி இல்லையா? என்ன ஒரு பாட்டை சொல்ல முடியும்? ஒரு காதலிய நான் காதலிக்க போறேன், என்னுடைய காதலை எண்ணங்களை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அருமையா சொல்லணும். ராங்கி அடி ராங்கி பாட்டே வரல எனக்கு. அந்த பாட்டை மனப்பாடம் பண்றதுக்காக இந்த பட்டிமன்றத்துக்கு 3 நாளா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீங்க ஒன்றும் முயற்சி பண்ணாதீங்க. இப்ப வர பாட்டெல்லாம் என் பையன் ஒரு வரி விடாம சொல்றான், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டாங்குது. அதுல இந்த உதித்து நாராயணன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, அவன் உதிக்காமலே இருந்திருக்கலாம். அவன் ஒரு வரியும் ஒழுங்கா புரியல சார். ஒரு பாட்டு எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதோ வாழ்ந்த நரக்கம் இந்த சாலை போறும் பத்து என்ன மாயம் மாயம் கண் திறந்திவள் பார்த்த போது கட்ட பிள்ளை என்று என்னும் மன்னத்தே. அதுல அந்த வரிகள் என்ன தெரியுமா? நமக்கு கடைசி வேலும் புரிய 20 தடவை ரீவைண்ட் பண்ணி கேட்டேன். எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்பொழுதோ வாழ்ந்த நெருக்கம். அந்த வரி அது அவர் பாடுறது எப்படி தெரியுமா? தமிழ் தெரியாது, அவர் இந்திக்கார். எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதோ வாழ்ந்த நரகம். ஏதோ பாதி மப்பிள பாடுற மாதிரி இருக்குது இந்த பாட்டு. அவர் ஊர்ல அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி பாடல்களை எப்படி நம்மளால மனப்பாடம் பண்ண முடியும்? அதே காதல் எண்ணங்களை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க பாரு. சொட்டும் தேனை போ சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள் கொஞ்சம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து தூரம் போலே ஆடலாம் பாடலாம். அருமை அருமை அருமை. இது பாட்டு. தமிழனுக்கு எந்த நிலையிலும் தைரியம் இருக்குங்க, விழிப்புணர்வு இருக்குங்க, இரக்க உணர்வு இருக்குங்க.
இலங்கை போராளிகள், இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு உள்ளான போதும் இங்கே இருந்த தமிழர்கள் எல்லாம் பரிதவித்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள், உண்ணாவிரதம் இருந்தார்கள். தன் உயிரை கொடுக்க முடியாமல் கையாளாகத்தனமாக நாம் இருக்கின்றோம் என்று வருத்தப்பட்டார்கள். வெறும் தமிழர்களுக்காக மட்டும்தானா? இல்லை. அது எந்த மொழி பேசுகின்ற ஒரு நபருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அதே நிலைதான். இன்றைக்கு வடநாட்டிலே, டெல்லியிலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே, புதுச்சேரியிலே பல போராட்டங்கள், கூட்டங்கள், உண்ணாவிரதங்கள் நடத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழனுக்கு விழிப்புணர்வும் துணிவும் எப்படி வந்தது? அந்த துணிவை எல்லாம் தரக்கூடிய பாடல்கள் அன்றைக்கிலிருந்து வந்ததனால்தான். இன்றைக்கு அந்த துணிவை தரக்கூடிய பாடல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட்டியலிடவே முடியாது. கனக விசயனின் முடி தலை நெறித்து கல்வினை வைத்தான் சேர மகன், இமயவரம்பில் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அருமை, அருமையான சிந்தனை, கண்ணதாசன் கொடுத்த பாட்டு. அப்படியே உணர்வு உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவனையும் எழுப்பக்கூடிய அளவிற்கு, தட்டி எழுப்பக்கூடிய அளவிற்கான ஒரு உணர்வு. நடுவர் அவர்களே, ஒரு மனைவி கிட்ட போய் அவளுடைய அழகை வர்ணிக்கணும். யார் மனைவி கிட்ட? அவங்க மனைவி கிட்ட, அடுத்த வீட்டு மனைவி கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லுங்க சார். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்க தான் சொல்லிட்டீங்களா, இந்த இப்பிறவிக்கு மாதிரி சிந்தையாலும் தொடேன்னு, அதுக்கான வசன மளிகை பாட்டையும் சொல்லிட்டீங்க. அதனால அடுத்த மனைவில அவன் மனைவிக்கு அதை சொல்லும் போது கூட அவகிட்ட உதையோ திட்டோ வாங்காத அளவுக்கு இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. ஒரு மனைவிட்ட போய் ஒருத்தன் கேட்கறான், சூப்பருக்கும் ஆஃபருக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுமா? சூப்பருக்கும் ஆஃபருக்குமா? ஆஃபருக்கும் தெரியலையே. சூப்பர்னா ஒருத்தவனுக்கு அழகான பொண்டாட்டி அமைஞ்சா சூப்பர், ஆஃபர்னா அந்த பொண்டாட்டிக்கு அழகான ஒரு தங்கச்சி அமைஞ்சா அது ஆஃபர். நமக்கு ஆஃபருக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி வர்ணனை செய்யக்கூடாது. அவள் மகிழக்கூடிய அளவிற்கு அவ சந்தோஷப்படணும், அந்த மாதிரி மகிழணும். அழகா இது ஒரு புரட்சி தலைவர் வழியா ஒரு காதல் வர்ணனை பாட்டு சொல்றாங்க பாருங்க. இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும், சின்ன குடை போல் விரியும் உண்மையும் விழியும் பார்த்தால் ஆசை விளையும். அந்த பூவக திருமுகம் மேலே துளி புன்னகை வருவதனாலே, நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். அவர் உணர்ச்சி வசப்பட்டு வாசிச்சிருக்காரு. ஏன்னா அவர் தினசரி பாடிட்டு இருக்கிறாருங்க அவர் வீட்டுல. ஏன்னா அப்படி பண்ணாதான் அடுத்த வேலை சோறுன்ற மாதிரி ஒரு நிலைமை அவங்க வீட்டுல எல்லாம் அப்படி கிடையாது சார். பொதுவாகவே சொல்றேன், மனைவியை யாரெல்லாம் புகழ தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் நல்லா வாழ தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். அது மாதிரி தெரிஞ்சுங்க. அதாவது நடுவர்களே,